மாமா எங்க போனாருன்னு தெரியல. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவர் பத்திரமா வீட்டுக்கு வரணும். ஏங்க மாமா ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என்ன 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 லெட்டர் அது? எல்லாருக்கும் படிச்சு காட்டணும். படி. எல்லாரும் என்ன தேடுவீங்கன்னு தெரியும். எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன். என்ன நினைச்சு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். என்ன யாரும் தேட வேண்டாம். நேரம் வரும்போது நானே வந்துடுவேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு அவர் கிளம்பி போயிருக்காரு. டேய், என்ன நடந்துச்சு உனக்கு தெரியாதாடா? உன்னால அப்பா அப்படி போயிருக்காரு. என்ன அப்படி எப்ப பல சொல்றீங்க? சொன்னா கேளுடா விடா. டேய், நீங்க 3 பேரும் என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. அவரை கண்டுபிடிச்சு அவர் காலை பிடிச்சு கெஞ்சியாவது அவரை இங்க கூட்டிட்டு வரீங்க. அவர் இல்லாம நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஆண்டி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நானே வருவேன்னு எழுதி வச்சிருக்காருல்ல. அப்படின்னா அங்கிளுக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. சொல்லுப்பா முத்து. மாமா அப்பா அங்க வந்தாரு. யாரு? அண்ணாமலையா? இங்க வரலையாப்பா? ஏ இல்ல மாமா, அப்பா வீட்டுல இல்ல. வெளியில எங்கேயாவது வாக்கிங் போயிருப்பாருப்பா. இல்ல மாமா, ஓடு வேலை பண்ண பிரச்சனை இல்ல. அப்பா எங்கேயோ கிளம்பி போயிருக்கிறாரு. எங்க போயிருக்கிறான்னு தெரியல. அப்படியா? அண்ணாமலை அப்படி எங்கேயும் போயிருக்க மாட்டாருப்பா. நீங்க பயப்படாதீங்கப்பா, வந்துருவாரு. அப்ப உங்களுக்கு எதுவும் தெரியாதா மாமா? அப்பா அது பேசலையா? இல்லையாப்பா, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பார்க்கவும் இல்ல பேசவும் இல்லையே. சரி மாமா, உங்களுக்கு அப்பா ஏதாவது ஃபோன் பண்ணா எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அவருக்கு எதுவும் ஆகாதுப்பா, பயப்படாதீங்க. வச்சுட்டப்பா.